Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கேப்டன் சுபாசாவோட எபிசோட் 9 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட ஸ்டார்டிங்லயே நான் கட்ஸ் டீம் தான் வந்துட்டு கிக் ஆஃப் பண்ணி ஆரம்பிக்கிறாங்க கேம். இந்த கேம்ல லாஸ்டா 4 நிமிஷம் தான் இருக்குது. நான் கட்ஸ் டீம் 1 பாயிண்ட், ஷூட் அடிச்சு 2 பாயிண்ட் இருக்காங்க. லீடிங் போகாங்களா இல்லையான்றத இங்க கேள்விக்குரிய. ஷூட் அடிச்ச டீம் வந்துட்டு என்னனாலும் இவங்க முன்னாடி போகவே விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா மிசாக்கியை தடுக்க போறாங்க. சுபாசா மிசாக்கி ரெண்டு பேரும் மாறி மாறி அவங்களுக்குள்ளே பாஸ் போட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே மார்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால சுபாசா வந்துட்டு வேற ஒரு டீம் பிளேயருக்கு பாஸ் பண்றான். இப்போ பாலுமே ஈவாமி கிட்ட வருது. அவன் தான் கொண்டு வந்துகிட்டு இருக்கான். ஒன்னு மிசாக்கி இல்ல அப்படின்னா சுபாசா யார் அட்டாக் பண்ண வருவா அப்படின்னு சொல்லிட்டு வாக்க பேசி ரெடியா நின்னுட்டு இருக்காங்க. ரெண்டு கார்னர்ல நின்னுட்டு இருக்காங்க. அப்ப ஈவாமியை பக்கத்துலயே ஒருத்தன் டேக்கிள் பண்ண வந்துடுறான். அதனால ஈவாமி வந்துட்டு வேற வழி இல்லாம அங்கிட்டு பாஸ் பண்ணிடுறான். மிசாக்கி சுபாசா ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஆனா இவங்க ரெண்டு பேருக்கு முன்னாடியே வாக்க பேசி வந்துட்டு ஜம்ப் பண்ணி பறந்து அந்த பாலை கேட்ச் பண்ணிடுறான். அப்படியே அவன் தூக்கி பாலை முன்னாடி ஷூட் டீம் பிளேயர் கிட்ட பாஸ் பண்ணிடுறான். அவங்க முன்னாடி கொண்டு வரப்ப இசிசாக்கி வந்துட்டு அவங்க பழைய மாதிரி இந்த பேட் கேட்சை யூஸ் பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெடியா இருங்க அப்படின்னு அதுக்கு சொல்றான். அவங்களுமே வந்துட்டு அவங்களுக்குள்ள பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கட்சி டீம் பாத்துக்கிட்டு இருந்தா இவங்க வந்து நாங்க அட்டாக் பண்ணதான் செய்வோம் அப்படின்னு முன்னாடி போயிடுறாங்க. பால் டெப்பே கிட்ட வருது. அவன் கொஞ்ச நேரம் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இசாவா கிட்ட பாஸ் பண்றான். அவன் லாங்கா ஒரு கிக் பண்றான். அந்த பால் கோல் கீப்பரே தாண்டி போயிருச்சு. சோலி முடிச்சிரு அப்படின்னு நினைக்கிற டைம்ல மிசாக்கி வந்துட்டு அதுக்கும் பின்னாடி இருந்து கரெக்டா அவன் கால் வச்சு தடுத்து விட்டுறான். இப்போ நாங்க அட்டாக் பண்ற பாரு அப்படின்னு சொல்லிட்டு மிசாக்கி வந்து டக்குன்னு 3 பேரை கிராஸ் அடிச்சு ஏமாத்தி ஓடி வந்துடுறான். இப்ப கேம்ல 3 நிமிஷத்துக்கு கம்மியா தான் இருக்குது. மிசாக்கி வந்துட்டு இன்னொரு பிளேயருமே டாச் பண்ணிட்டு முன்னாடி வரான். மிசாக்கிக்கு சைட்ல தான் சுபாசா ஓடி வந்துகிட்டு இருக்கா. ரெண்டு பேரும் அவன் பக்கத்துல வந்துடுறாங்க. அதனால மிசாக்கி வந்துட்டு பாஸ் வந்துட்டு சுபாசாக்கு கொடுத்துறான். சுபாசா அவனை நான் ஷூட் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக பேசி தடுக்க வரான். ஆனா சுபாசா வந்துட்டு அவன் தலையை வச்சு கோல் படம்னு சொல்லிட்டு பார்த்தா அதை பாஸா மாத்திடுறான். இதுக்குமே வாக பேசி டக்குன்னு ரியாக்ட் பண்ணி அந்த பக்கமா உனையும் அடிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தடுக்க வந்துடுறான். ஆனா அந்நியர் மிசாக்கி வந்துட்டு அவனை ஷூட் பண்ணாம திரும்ப பாஸ் பண்ணிடுறான் சுபாசாக்கு. இப்ப கோலை தடுக்கிறதுக்கு அங்க ஆளே இல்ல. சுபாசா வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா அவன் ஹெட் ஷாட் பண்ணி கோலை வாங்குறான். இப்ப ரெண்டு டீமே 2-2 சொல்லிட்டு டிரால தான் வந்து நிக்கிறாங்க. மிசாக்கி சுபாசா ரெண்டு பேருமே ஹாப்பி ஆயிடுறாங்க. ரொம்ப ஷூட்டர் டீம் பிளேயர்ஸ் எல்லாருமே வாக பேசிக்கிட்டு வந்துட்டு கேப்டன் எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க தான் உங்களை சரியா மார்க் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னாச்சு உங்களுக்கு, அவங்க இன்னும் கேம்ல லீடிங் எல்லாம் போகல, டைல தானே இருக்குது, நீங்க இன்னுமே பாயிண்ட் திரும்ப வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்றான். இப்ப கேம்ல 2 நிமிஷம் தான் இருக்குது. ஷூட்டர் டீம் தான் பால கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஷூட்டர் கிட்ட இருந்து நான் கட்சி பால வாங்குறாங்க. திரும்ப நான் கட்சி கிட்ட இருந்து ஷூட்டர் பால வாங்குறாங்க. இதே மாதிரி மாறி மாறி போய்கிட்டே தான் இருக்குது. ரெண்டு டீமும் கோலே அடிக்கல. இன்னும் 1 நிமிஷத்துக்கு கம்மியா தான் கேம்ல இருக்குது. இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா டைமும் கிடையாது. ரெண்டு டீமுக்குமே சீரிங்ல ரொம்ப பலமா வந்துருச்சு. இப்ப பால் டெப்பே கிட்ட இருக்குது. அவனை டிஃபெண்ட் பண்றதுக்கு 2 பேர் நின்னுகிட்டு இருக்காங்க. வேற வழி இல்லாம ஷூட் பண்ண அதை வந்து கோல் கீப்பர் கையில பட்டுருது. கோல் கீப்பர் கையில பட்டு வந்த பால சுபாசா வந்துட்டு கிளியர் பண்ணி விட்டுறான். அதை நான் கட்சி டீம் பிளேயர் கிட்ட இருந்து திரும்ப ஷூட்டர் டீம் பிளேயர் வந்துட்டு பிடிக்கிறாங்க. ஆனா அங்க 2 பேருக்கு நடுவுல வந்து பால் இருக்குது. அவங்க 2 பேர்ல யார் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கப்ப மிசாக்கி அந்த கேப்ல வந்து பால தள்ளிட்டு போயிடுறான். மிசாக்கி கொஞ்சம் தூரம் கொண்டு வந்துட்டு நேரா சுபாசா கிட்ட பாஸ் பண்ணிடுறான். ரெஃபரியுமே டைம் பாக்குறாரு. இன்னும் 1 நிமிஷத்துக்கு கம்மியா தான் இருக்குது. அப்ப வாக்க பேசி அவன் டீம் மெம்பர் ஓரம் பண்ணிக்க சொல்லிட்டு நான் இதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போறான். 2 பேருமே ரொம்ப சூப்பரா ஜம்ப் பண்றாங்க. வாக்க பேசி வந்துட்டு அவன் கையை வச்சு பிடிக்க சுபாசா வந்துட்டு தலையை வச்சு அடிக்க பாக்குறான். ஆனா சுபாசா வந்துட்டு ரொம்பவே அதிகமா ஃபோர்ஸ் கொடுத்து வாக்க பேசிட்டு கையையுமே தாண்டி அவன் தலையை வச்சு பால தள்ளிடுறான். சரி கோல் உள்ள போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்க டைம்ல பால் வந்துட்டு போஸ்ட்ல பட்டு பின்னாடி போயிருது. சோ கோல் வந்துட்டு உள்ள ரெஃபரியுமே விசில் பண்ணிட்டாரு. கேம் வந்துட்டு டிரால போய் முடியுது. 26th இயர் இன்டர் ஸ்கூல் டோர்னமெண்ட் வந்துட்டு டிரால தான் முடியுது. இது வந்துட்டு ஹிஸ்டரியிலே செகண்ட் டைம் இப்ப ரிப்பீட் ஆயிருக்குது. 12 வாட்டி நான் கட்ஸும் 12 வாட்டி ஷூட்டர்ஸும் இப்ப 2 வாட்டி டிரால போய் முடிஞ்சிருக்குது கேம்லாம். இப்ப சுபாசா வாக்க பேசி 2 பேருமே சிரிச்சுக்கிட்டே கை கொடுத்துக்கிறாங்க. அப்படி கேம் முடிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு நான் கட்ஸ் பிளேயர்ஸ் எல்லாம் அப்படியே செம்ம உடம்போலியோட நின்னுகிட்டு இருக்காங்க. அப்ப ஷூட்டர்ஸ் டீமே நான் கட்ஸ் பிளேயர்ஸ் எல்லாரையும் பார்த்துட்டு நீங்க ரொம்பவே சூப்பரா லாண்டிங்க, இந்த அளவுக்கு லாண்டிங்கன்னு சொல்லிட்டு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல, சூப்பரா லாண்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பாராட்டுறாங்க. நீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பரா லாண்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் 2 டீமையுமே சேர் பண்றாங்க. சுபாசா நம்ம வந்துட்டு மறுபடியும் இன்னொரு மேட்ச்ல மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்க பேசி அவங்க கிட்ட சொல்லிட்டு போறான். ரொபிரிட்டோவும் சுபாசா கிட்ட வந்துட்டு சுபாசா நீ இந்த கேம் ரொம்ப சூப்பரா லாண்ட் அப்படின்னு சொல்றாரு. அவர் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு இது வந்துட்டு வெறும் ஆரம்பம் தான், ஒரு ஃபுட்பால் பிளேயரா உன்னோட வாழ்க்கை இங்க இருந்து தான் ஆரம்பிக்கவே செய்யுது அப்படின்ட்டு நினைக்கிறாரு. இப்ப கேம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் ஆகுது. அங்க நான் கட்சி டீம் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க வழக்கம் போல அவங்க கிரவுண்ட்ல. சுபாசா மிசாக்கி 2 இருந்து தனியா நின்று லாண்டுகிட்டு இருக்காங்க. மத்த எல்லா பிளேயர்ஸும் பிராக்டிஸ் பண்ணதுல செத்து போன மாதிரி கிடக்குறாங்க. நானும் இன்டர் ஸ்கூல் டோர்னமெண்ட்லயே ஃபுல் எனர்ஜி போச்சு, இவங்க எப்பறம் இன்னும் இப்படி லாண்டுகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்றான். இன்னொருத்தன் கேட்கறான் இவங்க 2 பேர்ல யார் பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இவாமி சொல்றான் ஸ்கில்ஸ் ட்ரிப்ளிங் வந்துட்டு பார்த்தா 2 பேர் ஈக்குவல் தான், ஆனா ஷூட்டிங் ஸ்கில்ஸ் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு சுபாசா தான் பெஸ்ட்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றான். அப்போ மிசாக்கி வந்துட்டு பவர்ஃபுல்லா ஒரு பால் ஷூட் பண்றான். இப்ப சொல்லு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்ப இவங்களுக்கே கன்ஃபியூஷனா தான் இருக்குது, இவங்க 2 பேர்ல யார் பெஸ்ட்னு சொல்லிட்டு. என்னவோ ஒண்ணு, ஆனா இவங்க 2 பேரும் நம்ம டீம்ல இருக்கிறப்ப நமக்கு நேஷனல்ன்றது வெறும் கனவா மட்டும் இருக்காதாங்க, நம்ம கண்டிப்பா போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. நம்ம ஃப்ரீ ஃபயர்ல ஷூட்டர்ஸ் பீட் பண்ணிட்டு நம்ம நேஷனலுக்கு கண்டிப்பா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளேயர் சொல்றான். அந்நியர் இசிசாக்கி வந்துட்டு அதுக்கு கண்டிப்பா வாய்ப்பே இல்ல அப்படின்ட்டு சொல்றான். எதுக்குற வாய்ப்பு இல்ல, நம்ம தான் இன்டர் ஸ்கூல் டோர்னமெண்ட்ல அவங்க கூட டைப் பண்ணிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு மானபு சொல்றான். நான் ஒன்னும் அவங்களை பீட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லல. இந்த வாட்டி நான் கட்சி சிட்டி வந்துட்டு ஒரு செலக்ஷன் நடத்த போறாங்க. லோக்கல் டீம்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு செலக்ஷன் மாதிரி நடத்தி அதுல பெஸ்டான பிளேயர்ஸ் எல்லாருமே சேர்த்துக்கிடுவாங்க. சோ இதுல நம்ம ஷூட்டர்ஸ் எல்லாருமே மிக்ஸ் ஆகி தான் நேஷனல்ஸ்க்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இந்த நான் கட்சி சிட்டில மொத்தம் 5 டீம்ஸ் இருக்குது. சோ 5 டீமுக்குள்ள செலக்ஷன் நடத்தி அதுல பெஸ்டான பிளேயர்ஸ் எல்லாருமே எடுத்து நேஷனல்ஸ்க்கு கூட்டு போவாங்க அப்படின்னு இசிசாக்கி எக்ஸ்பிளைன் பண்றான். சரி அப்படின்னா நடக்க போற செலக்ஷனுக்கு நாங்க எல்லாருமே ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கட்சி டீம் எல்லாம் சூப்பரா ட்ரைனிங் பண்ண ரெடி ஆகிறாங்க. இப்ப சுபாசாவோட வீட்டுல அவங்க அப்பா ரொபிரிட்டோ பார்த்துட்டு நீங்க இப்ப அடுத்து என்ன பிளான் பண்றதா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. நான் வந்துட்டு திரும்பவும் பிரேசிலுக்கே போலான்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்னை பத்தி எதுவும் கவலைப்படாத கேப்டன், நான் வந்துட்டு முந்தி மாதிரில எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொபிரிட்டோ சொல்றாரு. எதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுபாசாவோட அம்மா கேக்குறாங்க. அது
வந்துட்டு ஒரு இன்சிடென்ட். அப்பதான் நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் கேப்டனே பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொபெர்டோ ஒரு விஷயத்த சொல்றாரு. எனக்கு சொல்றதுக்கே ரொம்ப அசிங்கமா தான் இருக்குது. இருந்தாலும் நான் வந்துட்டு ரொம்பவே டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டு ரொம்பவே குடிச்சுக்கிட்டு ஒரு குடியாரனாவே மாறிட்டேன். ஏன்னா டாக்டர் வந்துட்டு என்ன இதுக்கப்புறம் ஃபுட்பால் ஆடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதனால நான் வந்துட்டு இந்த மாதிரி மாறிட்டேன். ஃபுட்பால் என் லைஃப்ல இல்ல அப்படின்னா இன்னைக்கோ நாளைக்கே எப்பயோ ஒரு நாள் சாக தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு சாகலான்னு முடிவு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்து ஒரு தண்ணியில அவர் வந்துட்டு குதிச்சிருவாரு. அப்ப அங்க வேலை பார்க்குற ஒருத்தர் வந்துட்டு யாரோ இப்ப தண்ணியில குதிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சுபாஷோட அப்பா கிட்ட சொல்றாரு. சுபாஷோட அப்பா தான் பறந்து போய் இங்க காப்பாத்துவாரு ரொபெர்டோவை. அவர் என்ன காப்பாத்தினது மட்டும் இல்லாம பெஸ்டான ஹாஸ்பிட்டலுமே எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாரு. அதனாலதான் நான் இங்க வரவே செஞ்சேன். ஆனாலுமே அந்த ரிசல்ட் வந்துட்டு எதுவும் மாறல, இன்னுமே அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொபெர்டோ சொல்றாரு. உங்களோட என்டையர் லைஃபே நீங்க ஃபுட்பாலுக்காக ரொம்பவே டெடிகேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷோட அம்மா சொல்றாங்க. இல்ல என்ன விட உங்க பையன் சுபாஷா தான் வந்துட்டு அதுக்கு பொருத்தமான ஒருத்தன். திடீர்னு இந்த மாதிரி ஒருத்தர் சுபாஷாவை பத்தி சொல்றது உங்களுக்கு புதுசா இருக்கலாம். ஆனா நான் வந்துட்டு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நான் வந்துட்டு உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைக்கணும். எனக்காக இந்த ஒண்ணை மட்டும் நீங்க பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை ரொபெர்டோ கேட்க வராரு. இப்ப வாக்கபேசியா காட்டுறாங்க. அவன் வழக்கம் போல அவங்க கோச்சோட பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு பொண்ணு வந்துட்டு உங்களுக்கு ஒரு மேகசின் ஏதோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை வந்துட்டு ஓபன் பண்ணி பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆயிடுறான். கோச் நான் வந்துட்டு கொஞ்ச நேரம் அர்ஜென்ட்டா போய் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு வரான். இப்ப நான் கட்சி டீம் பிளேயர்ஸ் எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இசிசாக்கி மட்டும் எனக்கு ரொம்ப போர் அடிக்க, நானுமே பிராக்டிஸ் பண்ணணும்னு ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆனா அவன் காலை வந்து லைட்டா தான் வளைச்சு பாக்குறான். பட் அதுக்கே அவனுக்கு கால் பயங்கரமா வலிக்குது. அப்ப கரெக்டா வாக்கபாயசி இங்க நான் கட்சி டீம் பிராக்டிஸ் பண்ற இடத்துக்கு வர, நீங்க என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி கேக்குறான். நீ முதல்ல வாயை மூடிட்டு ரொபெர்டோ எங்க இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அவர் இன்னைக்கு வரலையடா அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி சொல்றான். அவருக்கு கண்ணுல இருக்க பிரச்சனை பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேக்குறான். என்னடா நீ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி கேக்குறான். அப்படின்னா அவங்க யாருக்குமே தெரியாதா? இந்த இதை பாரு, ரொபெர்டோவால இனிமே ஃபுட்பால் விளையாடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வாக்கபாயசி சொல்றான். இதை கேட்டுட்டு சுபாஷாக்கு ரொம்பவே ஷாக்கா இருக்குது. அதை திறந்து பார்த்தா அவர் வந்துட்டு அவரோட ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. இதை எல்லா நான் கட்சி பிளேயர்ஸும் பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறாங்க. இருந்தாலும் அவர் எங்க கூட சேர்ந்து விளையாடுறாருல அப்படின்னு சொல்லிட்டு மானாபு சொல்றான். ஏன்னா ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்டேஜ்ல விளையாடுறது நம்மள மாதிரி எலிமெண்டரி ஸ்கூல் பசங்க கூட விளையாடுறதும் ஒண்ணா. நம்ம கூட அவரால் விளையாட முடியும். ஆனா அவருக்கு ஈக்குவலான ஸ்டேஜ்ல இருக்கவங்க கூட அவரால் இனிமேல் விளையாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வாக்கபாயசி சொல்றான். இதை கேட்டுட்டு சுபாஷாக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்குது. அவன் பாட்டுக்கு முன்னாடி ஓட ஆரம்பிக்கிறான். எங்கடா போற அப்படின்னு சொல்லிட்டு நான் கட்சி பிளேயர் எல்லாம் கேக்குறாங்க. நான் நேரடியா போய் ரொபெர்டோ கிட்டே கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவன் வீட்டுக்கு ஓடுறான். அப்படின்னா நாங்களுமே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நான் கட்சி பிளேயர் வாக்கபாயசி எல்லாருமே பின்னாடி ஓடுறாங்க. இவங்க எல்லாரும் கரெக்டா வீட்டு வாசல் கிட்ட வந்துகிட்டு இருக்காங்க. அந்நேரம் ரொபெர்டோ வந்துட்டு கேப்டன் நான் வந்துட்டு உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், நீங்க வந்துட்டு சுபாஷாவை வெளியே அனுப்புங்க என் கூட, நான் வந்துட்டு அவன் வேர்ல்டுலயே பெஸ்டான ஒரு பிளேயரா மாத்துறேன். அப்ப சுபாஷா கரெக்டா டோரை திறந்துடுறான். சோ ப்ளீஸ் கேப்டன் என்னைய வந்துட்டு சுபாஷாவை பிரேசிலுக்கு கூட்டு போக அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொபெர்டோ கேட்கிறாரு. இதை கேட்ட உடனே சுபாஷாக்கு ஷாக்கா போச்சு. சுபாஷா உள்ள வந்து ரொபெர்டோக்கு ஷாக்கா போச்சு. அப்ப சுபாஷா ரொபெர்டோ கிட்ட வந்துட்டு உங்களால ஃபுட்பால் ஆட முடியாதுன்றது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். ஆமா, இதுக்கப்புறம் திரும்பவும் என்னால ஃபுட்பால் ஃபீல்டுக்குள்ள இறங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொபெர்டோ சொல்றாரு. அப்ப சுபாஷா கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணிட்டு அவரை பார்த்துட்டு ரொபெர்டோ பிரேசில்ன்றது ஒரு ஃபுட்பால் கண்ட்ரி தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். ஆமா, அங்க இருக்க எல்லாருமே ஃபுட்பாலை ரொம்பவே லவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொபெர்டோ சொல்றாரு. அப்படின்னா சரி, நானும் உங்க கூட பிரேசில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷா சொல்றான். அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு நேஷனல் டீமுக்கு ஆட போற பிளேயர்ஸ்க்கான செலக்ஷன் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. அதுல ஒரு கோச் தான் வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் தான் வந்துட்டு இந்த டீமுக்கு கோச்சாவும் இருக்க போறாரு. அதனால அவர் தான் செலக்ட் பண்ணவும் செய்யறாரு. வாக்கபாயசி அப்புறம் ஷூட்டர்ஸ் டீமோட 4 பிளேயர்ஸ் அவங்க 4 இருப்பாங்க தெரியுமா. இவங்க எல்லாரோட கேம் பிளேயும் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஷூட்டர்ஸ்ல இருக்க எல்லா பிளேயர்ஸுமே எடுத்துக்கலாம் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமிட்டில இருக்கவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்ல இன்னுமே நிறைய டேலண்டான பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோச் சொல்றாரு. அப்பதான் அவர் மிசாக்கி சுபாஷா ரெண்டு பேருமே சூப்பரா விளையாடுறதையும் நோட் பண்றாரு. எலிமெண்டரி ஸ்கூல்ல ஒருத்தர் இப்படி ஜம்ப் பண்ணி ஷூட் பண்ற அளவுக்கு பெரிய ஆளா இருக்கான அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் செம்ம ஷாக்கா இருக்குது. சுபாஷா தான் அப்படி பண்ணிருப்பான். ரைட், என்னோட டீமுக்கான சென்டர் ஃபார்வர்ட் யாருன்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச் முடிவு பண்ணிடுறாரு. சுபாஷா ஒரு ரொபெர்டோ பார்த்துட்டு நான் நேஷனல் கேம்ல வின் பண்ணிட்டு கண்டிப்பா உங்க கூட பிரேசில் வருவேன் பாருங்க அப்படின்னு சொல்றான். இப்போ செலக்ஷன் எல்லாம் முடியுது. அன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு யார் யார் செலக்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்றாங்க. வாக்கபாயசி அப்புறம் அவன் டீம்ல இருக்க அந்த 4 பிளேயர்ஸ் அந்த 4 பேர். இவங்க 5 பேருக்கு அப்புறமா மீதி 2 டீம்ல 2 கேப்டனா இருப்பாங்க தெரியுமா. ஒன்னு உராபே, இன்னொன்னு வந்து அந்த எல்லோ கலர் ஜெர்சி போட்ட டீமோட கேப்டன். இவங்க 2 பேர் இருக்காங்க. அப்புறம் நான் கட்சி டீம்ல சுபாஷா, மிசாக்கி, இசிசாக்கி இவங்க 3 பேர் இருக்காங்க. வாக்கபாயசி சுபாஷாவை பார்த்துட்டு உங்க கூட விளையாடுறதுக்கு நான் ரொம்பவே ஈகரா காத்துக்கிட்டு இருக்கேன் சுபாஷா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அன்னைக்கு நைட்டு சுபாஷா வந்துட்டு வீட்டுக்கு வெளியே ரொபெர்டோ கூட நின்று பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். சுபாஷாவோட அப்பா வீட்டுக்குள்ள அவங்க அம்மா வந்துட்டு கன்வின்ஸ் பண்றாங்க, நம்ம தான் அவனோட ட்ரீமுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம பிரேசில்ல ரொம்பவே நல்ல நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. நமக்கு இங்க கொஞ்சம் தனிமையா இருக்கும் தான். ஆனா ஒரு பேரண்டா அதானே நம்மளோட ரோல், நம்ம பையனை நம்ம தானே இப்படி பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்றாரு. நீங்க சொல்றது கரெக்ட் தான். சுபாஷா இங்க இருக்கிறதோட பிரேசில் இருந்தா இனிமே நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. வெளியே ரொபெர்டோவும் சுபாஷா விளையாண்டுகிட்டு இருக்கப்ப அவன் பக்கத்துலயே நின்று பாத்துக்கிட்டு இருக்காரு. அவனை தான் நான் சுபாஷாவை பிரேசிலுக்கு கூட்டு போறது கரெக்டா இல்ல கரெக்ட் இல்லையா அப்படின்ற மாதிரி அவர் ஒரு கன்ஃபியூஷனோட தான் இருக்காரு. இன்னும் அவர் கன்ஃபார்மா எந்த ஒரு முடிவும் எடுக்கல. அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. சோ இப்பதான் நேஷனல்ஸ்க்கான செலக்ஷன்ஸே முடிஞ்சிருக்குது. நேஷனல் கேம் வந்துட்டு ரொம்பவே கலக்கட்ட போகுது. அது வந்துட்டு ஒரு திருவிழா மாதிரி நடக்கும். வேற லெவல்ல இருக்க போது அந்த கேம்ஸ் எல்லாம். அதெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.